Hi students, எல்லாத்தையும் ஆரி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு ஆல் தி பெஸ்ட். 2 monthsல பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நான் டீச் பண்ண போகிறேன். நான் டெய்லி சொல்லி கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பராக போட்டு வந்தீங்கன்னா நீங்களும் 2 monthsல ஒரு ஆரி டிசைனர் ஆயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் இது ஃப்ரேமில் நம்ம எப்படி நாடா சுற்றுவது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், கீழே இந்த இது ஊக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது டைட் பண்ணுறது. இந்த ஃப்ரேமில் நம்ம சுற்றக்கூடாது. ஃபுல்லாக ப்ளைனாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமில் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த நாடாவை சுற்ற போகிறோம். எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்படி 4 பக்கம் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி சுற்றி கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் காயிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் க்ளூ நல்லா அப்ளை பண்ணி டைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் அப்ளை பண்ணி காய வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி கொண்டு வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா க்ளூ அப்ளை பண்ணி. வேறு இது ஃபுல்லுமே சுற்றி க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நான் எப்படி சுற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கிராஸாக சுற்றணும். இப்படி மொந்தமாக சுற்றுனீங்கன்னா இந்த ஃப்ரேம் இதில் மாட்டும்போது உங்களுக்கு ஃப்ரேம் மாட்டாது. அதனால் என்ன பண்ணணும்னா கிராஸாக சுற்றணும். இப்போ நான் ஒரே ஒரு சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கிராஸாக இந்த எட்ஜில் ஒயிட் கலர் மட்டும், ரெட்டுக்கு பக்கத்தில் ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கிராஸாக சுற்றணும். இந்த நாடாவை அப்படியே உள்ளே போட்டு ரொட்டேஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் ஒயிட் இருக்குன்னா இந்த ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இப்படி கிராஸாக சுற்றுங்க. ஆனால் சுற்றும் போது இந்த இடத்துல நான் டைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கணும். தெரியுதுங்களா நான் எப்படி சுற்றுறேன்னு? இந்த மாதிரி கிராஸாக தான் சுற்றணும். ஒன்று மேலே ஒன்று சுற்றிடாதீங்க. இந்த ஃப்ரேம் ரொம்ப மொந்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளாத் மாற்ற முடியாது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் திருப்பி சுற்றுற மாதிரி வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியாக ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பக்கத்தால் இப்படி கிராஸாக அந்த எட்ஜை மட்டும் மறைக்கிற மாதிரி கிராஸாக சுற்றிக்கோங்க. இந்த நாடாவை உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அவசரப்பட்டு சீக்கிரம் போட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். நான் கிராஸாக சுற்றும் போது இந்த லெஃப்ட் ஹேண்டே நகர்த்திட்டே வரணும். அப்படியே டைட்டாக இப்படி இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக சுற்றணும். நீங்கள் பார்த்தீங்களா, தொட்டு பார்த்தோம்னா இப்படி நல்லா டைட்டாக இருக்கணும். வேறு எங்கேயுமே க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணால் போதும், வேறு எங்கேயும் அப்ளை பண்ண தேவையில்லை. நம்ம சுற்றுறது மட்டும் நல்லா டைட்டாக சுற்றணும். கிராஸாக தான் சுற்றணும், ஒன்று மேலே ஒன்று சுற்றக்கூடாது. தெளிவாக சொல்கிறேன். இந்த எட்ஜில் ஒயிட் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி அந்த ஒயிட்டை மறைக்கிறதுக்காக மட்டும் கிராஸாக தெரியுதுங்களா, இந்த மாதிரி கிராஸாக சுற்றுங்க. அப்படியே ஃபுல்லுமே சுற்றிட்டு வரணும். இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே இப்படி தான் சுற்றணும். ஒரு பக்கம் கூட மேலே சுற்றிட்டாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் இது மாட்டாது.
நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. இப்படி இந்த இடத்துல இந்த விரலை நல்லா பிடிச்சி டைட்டாக சுற்றுங்க. தெரியுதுங்களா? இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கே தொட்டு பார்த்தா தெரியும், மந்தமாக இருக்காது, கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்படி ஒன்று மேலே ஒன்று ஏறி இப்படி சுற்றிடாதீங்க, ஃப்ரேம் மாட்ட முடியாது. கிராஸாக தான் சுற்றணும். நல்லா பார்த்து கவனமாக சுற்றுங்க. இப்படி நம்ம கொண்டு போகிற இதே கிராஸாக தான் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கிராஸாக சுற்றிட்டு வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு கடைசியாக கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றியாச்சுங்களா? இங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இங்கே கம்மு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எதுக்கு நாடாக சுற்றணும்னா, உட்டனாக இருக்கிறனால நம்ம ப்ளவுஸ் எல்லாம் மாட்டும்போது வந்து துணி ப்ளவுஸ் கிழிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாடாக சுற்றுறோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து கிளாத்தும் வந்து டைட்டாக இருக்கணும். நம்ம அதில் மாட்டினோம்னா நழுவிட்டு வரும். அதுக்காக இந்த நாடாக சுற்றிட்டோம்னா நம்மளுக்கு டைட்டாக க்ரிப்பாக இருக்கும், சுருக்கடிக்காது துணியெல்லாம். அதுக்காக தான் இந்த நாடாக சுற்றுறோம். மெயின் இது நாடாக சுற்றுறது எதுன்னா க்ரிப்பாக இருக்கும் துணி. அப்புறம் சில்க் காட்டன்லாம் மாட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த உட்டன் வந்து துணியில் பிடிச்சி இழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாடாக சுற்றுறோம். கடைசியாக நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் காய விடுங்க. நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மாட்டிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நாடா வந்து கிராஸாக சுற்றுங்க, ஸ்ட்ரெயிட்டாக சுற்றிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சுற்றுனீங்கன்னா மொந்தமாக தெரியும். இந்த ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு நிற்காது. அதனால் கிராஸாக சுற்றுங்க. சுற்றிட்டு நல்லாவே காய வைங்க. ஒரு 1/2 ஹவர்னாலும் காய வைங்க. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளைனாக இருக்கிறதுல வந்து நம்ம நாடாக சுற்றியாச்சுங்க ஃபுல்லாக. இதுக்கு அடுத்தது இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே டைட் பண்ணுறோம்னா இந்த ஃப்ரேமில் வந்து இந்த மெடிக்கலில் விற்கும் மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லிட்டு, இதை வந்து என்ன பண்ணோம்னா தனித்தனியாக தான் கட் பண்ணி நம்ம ஒட்டணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டணும், கவர் பண்ணுற மாதிரி. இது சுற்றி நாடா மாதிரி சுற்றிட்டு போக முடியாது. ஒட்டியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டணும். இது மெடிக்கலில் விற்குங்க மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லிட்டு, அதை வாங்கி ஒட்டிக்க. இந்த டேப் ஓட்டும் போது நமக்கு இது லேஸாக தான் இருக்கும். இதில் நாடா சுற்றிக்கலாம் பிளைன் ஃப்ரேமில். இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் வந்து இந்த மாஸ்கிங் டேப்பு சுற்றிக்குங்க. மெடிக்கலில் கிடைக்கும், அங்கே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதுவும் கேப் இல்லாமல் சுற்றிக்கணும். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் தான் வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை சுற்றணும். பிளைன் ஃப்ரேமில் தான் வந்து நாடா சுற்றணும். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எதுவுமே ஒட்டுக்கா சுற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி சுற்றணும். இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றணும். இப்படி கேப் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சுற்றுங்க. தெரியுதுங்களா?
இதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தணும். ஏற்கனவே நான் ஒரு ஃப்ரேம் சுற்றி வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு, பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நான் எப்படி சுற்றிருக்கேன்னு பாருங்கள். இது கேப் இல்லாமல் தான், ஏன்னா கட் பண்ணி சுற்றணும். இந்த டேப் வந்து மாஸ்கிங் டேப்பு மெடிக்கலில் விற்கும், மெடிக்கல் ஷாப்பில் விற்கும், வாங்கிக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா? லைன் ஃப்ரேமில் நாடா சுற்றியாச்சு, இந்த ஸ்க்ரூ இருக்கிற டேப்பில் வந்து டேப் சுற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் மாட்டினாலோ இந்த பாப்ளின் கிளாத் மாட்டினாலோ நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து ஃபிட்டிங்காக டைட்டாக நிற்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் வந்து இந்த மாஸ்கிங் டேப்பு வந்து மெடிக்கலில் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கிக்கோங்க. இப்போவே வாங்கி ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போய் வாங்கி ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லூஸ் டைட் பண்ணி கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். உள்ளே கரெக்டாக போயிருச்சுன்னா நம்ம ஃப்ரேம் நாடா வந்து கரெக்டாக சுற்றிருக்கோன்னு அர்த்தங்க. கொஞ்சம் கூட உள்ளே போகலைன்னா அப்போ நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று சுற்றி டைட்டாக இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் திருப்பி சுற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம சுற்றும் போதே வந்து கரெக்டாக சுற்றிக்கணும். அந்த இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிளாத்தெல்லாம் மாட்டினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமு. அதனால் சுற்றும் போதே கரெக்டாக சுற்றிக்கோங்க. சுற்றின பிறகு இது ரெண்டையும் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் கூட உள்ளே போகலைன்னா அப்போ நம்ம நாடா சுற்றுனதை வந்து தப்பாக சுற்றிருக்கிறோன்னு தெரிஞ்சிருங்க. அப்போ அதனால் நம்ம சுற்றும் போதே கரெக்டாக சுற்றிக்கோங்க. தெரியுதுங்களா? நான் உள்ளே போட்டு பார்த்தோன்னே 2 கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. இந்த நாடா சுற்றினாதான் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து டைட்டாக இருக்குங்க, இல்லைன்னா லூஸாக இருக்கும். அதுக்காக ஸ்டார்டிங்லேயே நாடா வந்து எப்படி சுற்றுறதுன்னு சொல்லியாச்சு. பார்த்து நீங்கள் ப்ராப்பராக சுற்றிக்கங்க. சுற்றிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேமில் ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் போட்டு பாருங்கள் கரெக்டாக சுற்றிருக்கிறோமா, இந்த ஃப்ரேம் வந்து அந்த ஃப்ரேமில் கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி பாருங்கள். நான் பார்த்தேன்னாங்கண்ணா அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டேப் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா அப்போ வாங்கி சுற்றிக்கங்க. அது நான் சொன்ன மாதிரி தான் சுற்றணும், கட் பண்ணி தான் சுற்றணும். அதுவும் பார்த்து சுற்றிக்கங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் எல்லாம் மாட்டும்போது வந்து கிளாத்தில் வந்து இந்த உட்டன் வந்து கிழிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரேமும் நாடாவும் 2ஐயும் சுற்றிக்கிறோம். ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றுவது எப்படின்னு சொல்லியாச்சு, இதை டேப் சுற்றுறது எப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு இப்போ வந்திருக்கும். இதுக்கு பேர் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் 4 ஃபுட்டு இருக்கும். இது எப்படி வந்து மாட்டுறதை நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கா, இந்த ஹோல்ஸில் வந்து ஒவ்வொன்றா மாட்டணும். இப்படி ஸ்க்ரூவை கழட்டி இந்த ஸ்க்ரூவை இதில் போட்டு இப்படி டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் 4 பக்கமும் மாட்டணும். நாலு பக்கமும் மாட்டிட்டு நல்லா டைட் வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த புஷ்ஷும் நல்லா டைட்டாக இருக்குதான்னு பார்த்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டாண்டை நேராக வச்சுக்கலாம். நேராக வச்சுட்டு
இது கொஞ்சம் வந்து நம்ம போடும்போது லூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்பேனர் 14 இன்ச்சு தான் வந்து டைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த 14 இன்ச்சு ஸ்பேனர் வச்சு இதை டைட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் இப்படி டைட் பண்ணிட்டோம்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும் ஸ்டாண்டு. நாலு பக்கம் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸாக இருந்தாலும் அப்பப்போ நம்ம போடும்போது லூஸ் ஆகும் ஸ்டாண்டு. இப்போ இந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் இதை செட் ஆகுதான்னு பார்த்தோம்னா செட் ஆகும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம்.